அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ சீமான் மேலே ஒரு அவதூறை ஏற்படுத்துறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் பேரை சொல்லி தான் இப்போ ஃபண்டு வாங்குறாரு, திருநதின்ற அதனால தான் வாங்குறாரு. பிரபாகரன் தெரியாத ஆள் இல்லை, அவர்னால அந்த பிரபாகரன் மேலே இருக்கிற ஈர்ப்புனால தான் வெளிநாட்டிலேருந்து சீமானுக்கு ஒரு ஃபண்டு வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இன்னைக்கு பிரபாகரனை பற்றியோ இனப்படுகொலை பற்றி இன்றைக்கி பேச கிடையாது. 2008-9 காலகட்டத்திலேயும் இனப்படுகொலையை சகித்து கொள்ள முடியாமல் ஏன்டா அன்றைக்கி இந்த காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக எல்லாமே எதிர்த்து இதை பற்றி எதுவுமே கேட்கல. நம்ம தமிழனுக்காண்டி குரல் யாருமே எழுப்பலை. அந்த ஒரு குரலாக இருக்கணுன்றக்காண்டி நம்ம தமிழனோட இனப்படுகொலைக்காண்டி நம்ம சீமான் அண்ணன் இருந்து அன்றைக்கி கேள்வி கேட்டார். அப்போ ஏக்கமாக இருந்த நாம் தமிழர் கட்சி அதை கட்சியமாக அங்கீகரிக்கப்பட்டு அதை பற்றி பேசி இனப்படுகொலைக்காண்டி பிரபாகரனுக்காண்டி இத்தனை கோடி மக்களுக்கு இப்போ பிரபாகரனை தெரியுதுன்னா அது சீமானால் மட்டும்தான், மற்ற யாராலும் தெரியாது. ஏன்டா இன்னைக்கு பேச கிடையாது. இன்னைக்கு அதனால ஃபண்டு வருதுன்னு யாருமே பேசுறீங்க, அவதூறுபடுத்தாதீங்க. அவர் 2009-8 காலகட்டத்திலே பேசியிருக்காரு. அந்த வீடியோ பாருங்க. எங்களையா வன்முறையாளர்கள்? நாங்களா இந்த தேசத்தின் இறையாண்மைக்கு எதிரானவர்கள்? மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இழிச்சவாயர்கள், ஈனப்பிறவிகள். கொத்து கொத்தாக நச்சுக்குண்டுகளை வீசி பச்சிளம் குழந்தைகளுக்கு பால்குடி மறக்காத குழந்தைகள் மீது கொத்தனி குண்டுகளையும் கிளஸ்டர் பாம்புகளையும் விஷவாயுகளையும் வீசி தாக்கி அழித்த போது என் அக்கா தங்கையை அம்மனமாக நிறுத்தி பாலியல் வல்லுறவு செய்து படுகொலை செய்து கொண்டு வீழ்த்திய போது